மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார். கடந்த முறை அத்வானி போட்டியிட்ட காந்திநகர் தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா களமிறங்குகிறார். நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக அதன் மத்திய தேர்வுக்குழு கூட்டம் அமித் ஷா தலைமையில் கடந்த 16, 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 184 மக்களவை தொகுதிகளுக்கான பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் குழுவின் செயலாளருமான JP நட்டா நேற்று வெளியிட்டார். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தன. இதன்படி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த முறை வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்பு போட்டியிட்ட லக்னோ தொகுதியிலும், கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு அருணாச்சலம் மேற்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர்கள் VK சிங் காசியாபாத் தொகுதியிலும், மகேஷ் சர்மா நொய்டாவின் கௌதம புத்தா நகர் தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஜம்மு காஷ்மீரின் உதாம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி 2014 தேர்தலை போன்றே ராகுலின் சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் போட்டியிடுகிறார். பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா அத்வானியின் சொந்த தொகுதியான காந்திநகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுவரை கட்சி விவகாரங்களை மட்டுமே கவனித்து வந்த அமித் ஷா மாநிலங்களவை உறுப்பினராகவே தேர்வு செய்யப்பட்டார். தற்போது முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் அமித் ஷா களம் காண உள்ளார். பாஜகவில் 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை என கூறப்படுவதால் அத்வானியின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியான பின்னரே அத்வானிக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா என்பது பற்றி உறுதியாக கூற முடியும். 1970களிலிருந்தே மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அத்வானி 1989 முதல் 8 முறை மக்களவைக்கு தேர்வாகியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறி பாஜகவில் இணைந்த உமேஷ் ஜாதவ், மஞ்சு ஆகியோரின் பெயர்களும் பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தேர்தலுக்கான தனது பரப்புரை பயணத்தை வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ராபூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பயணித்து சுமார் 225 பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்றி பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.